ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் எப்படி நினைக்கிறேன். நல்லா இருக்கேன். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குங்க. ஹைதராபாத்லேருந்து ஒரு சிட்டிக்குள்ளேருந்து ஒரு அவுட்டரில் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இன்னும் இன்றைக்கி லோடுக்கு வந்திருக்கோம். என்ன லோடுக்கு பார்த்தீங்கன்னா விதை நெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் கேட்டங்காட்டி லோடிங் ஆஃபீஸில் விதை நெல்லுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோளம் இருக்குங்க. விதை நெல், சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் விதைக்கான ஐட்டம் தான். எல்லாமே இங்கே இருக்குது. அதில் என்ன நம்மளுக்கு ஏற்ற போகிறாங்கன்னு தெரில. பார்க்கலாம், ஏற்ற போது நான் காட்டுறேன். சரிங்களா? செக்யூரிட்டி கேட்டில் என்ட்ரி போட்டுக்கிறேங்க. இந்த கம்பெனி அப்படியே செக்யூரிட்டி கேட்டில் நிற்கிறோம். உள்ள போய் நான் ஃபைல்லாம் கொடுத்து என்ட்ரி போடணுங்க. என்ட்ரி போட்டதுக்கு வந்து லோடு ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி போட்டாச்சுங்க. என்ட்ரி போட்டாச்சு. உள்ள கம்பெனிக்குள்ளே எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே கிளம்புறோம். உள்ளே வந்தாச்சுங்க. வந்து வண்டி வேபிரிட்ஜ் எடை போட சொல்லியிருக்கிறாங்க. வேபிரிட்ஜ் நின்றுக்கிறோம். அவங்க முன்னாடி ஒரு வண்டி ஒன்று நிற்கிது. அது கோயம்புத்தூர் தான் எங்களோட ஏற்றுது. நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா சோளம் ஏற்றுறாங்க. இது வந்து விதை சோளங்க. போட்டாச்சுங்க. போட்டு வேபிரிட்ஜ் எடை போட்டோம். வேபிரிட்ஜ் எடை போட்டு நிற்கிதுங்க. பில்லு வந்து காலைல தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், காலையில் நைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மணி 11 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மணி பார்த்திங்கன்னா 2:30 ஆகுதுங்க. இப்போ தான் பில்லு கொடுத்துருக்குறாங்க. நைட்டு 2:30 மணி இல்லைங்க, அடுத்த நாளுங்க. நேற்று லோடு ஏற்றுனாங்க. நைட்டு 9-10 மணிக்கு லோடு ஏற்றினோம். 11 மணிக்கு பாய் ஓட்டோம். இது நைட்டு இல்லாட்டி காலை பில்லு தரனாங்க. நைட்டு தரல, காலையில் தரேன். 2 மணிக்கு வந்து சொல்கிறாங்க பில்லு ஆயிடுச்சுன்ட்டு. முடியலைங்க. ஒரு கம்பெனி இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி லோடு ஏற்றுச்சு. அது வெளியில் எங்கேயோ, அது நம்ம கோயம்புத்தூர் வந்து ஏற்றுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வண்டி பார்த்திங்கன்னா 2 நாள் பண்ணிட்டாங்க பில்லு தரக்கு. எப்படின்னு ஒன்றும் தெரில. அப்படியே சமையல் செஞ்சுட்டுங்க உட்காந்துக்கிறோம். தக்காளி சாப்பாடு அப்படி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பில்லு வாங்கிட்டு அப்படி கிளம்பலாம். தக்காளி சாப்பாடு வச்சுருக்குறேங்க. தக்காளி சாப்பாடு வச்சு பார்த்திங்கன்னா தயிர் வாங்கியிருக்கிறேங்க. தயிர் வாங்கிட்டு பக்கத்தில் கடை இருந்துச்சு. அப்படியே கடிச்சிக்கிட்டு 2 வடை வாங்கினுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா சிக்லாப்பூரில் இருக்குங்க. அப்போ அந்த டீசல் ஃபில் பண்ணால் வண்டிக்கு ஃபில் பண்ணி நின்றுருக்குங்க பங்கில். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிராஃபிக்ங்க. நல்லா தமிழ்நாட்டு வண்டி தான். வண்டி டீசல் அடிச்சு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. வண்டி வெளியே போகிற இடமெல்லாம் நிற்கிது. பங்கார் வர சொல்லிக்கிறாங்க வேலை செய்கிறவங்கள கிராஸ் பண்ணி விட்றதுக்கு. முன்னாடி போய் நான் தமிழ்நாட்டு வண்டிக்கார ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு. நிறுத்திங்க. அந்த ஒரு வண்டி எடுத்த போது லைனாக போயிடலாம். ஜாமிட டிஸ்டர்ப் பண்ணோன்னே அப்படின்னு நினச்சிட்டுக்கிறேன். எழுப்போன்னு சொல்லி போட்டு பாருங்கள். இந்த வண்டி தான். அந்த வண்டி எடுத்தால் போகலாம். இது ரிவேஸும் போக முடியாதுங்க. ரிவேஸ் பின்னாடி நிறைய வண்டி நிற்கிதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க, கர்நாடகாக்குள்ளே. பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாம் வண்டியெல்லாம் லைனாக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் போல் தெரியுது. எப்போ போகிறாங்க தெரில. கொஞ்சம் கொஞ்சம் தான் வண்டி நகர்ந்துட்டு இருக்குது. நான் அப்படியே லெஃப்ட்டில் வரடி நிறுத்தி வச்சுருக்கேன்.
செம்ம மொத்தம் அதுதானே பயங்கர விசேஷங்க. நான் முன்னாடி போய் நடந்து போய் பாட்டு வந்தேன். அப்படியே வண்டியெல்லாம் மூவ் ஆகுது. நானும் அப்படியே முன்னாடி மூவ் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா என்னன்ட்டு. அது ராமர் கோயில் விசேஷம் போல தெரியுதுங்க. உள்ள கோயில் இருக்கும் போது ராமர் கோயிலுன்னு தெரியல. ஆஞ்சநேயர் போட்டோவில் வச்சு பயங்கர இதுங்க. நிறைய பேருக்கு தெரியும் கர்நாடகாவில் அதிகமாக இந்த ஆஞ்சநேயர் சாமி கும்பிடுவாங்க நிறைய பேர். சரி வாங்க அப்படியே என்னோட வண்டி எடுத்து போய் காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக அன்லோடிங் பாயிண்ட் வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா நைட்டு விடியக்கால ஒரு 3-4 மணிக்கு வந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்சிருச்சு. மணி 10 ஆகுது. எப்போ லோடு இறக்க போகிறாங்கன்னு தெரில. கம்பெனிக்குள்ளே விட்டுருக்குங்க. இப்போ இறங்கும்போது காட்டுறேன் சரிங்களா. அது நம்ம இருக்கிற இடத்த அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம நிற்கிற கம்பெனிங்க. இது வந்து புது குடோனுங்க. எந்த ரோடுன்னா அது சூலூர்லேருந்து முத்துக்கொண்டம்புதுன்னு சொல்லுவாங்க அந்த இடங்க, அந்த ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ் லோடு இறக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வண்டியில் இருக்கிறோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு போய் கேட்டேங்க செக்யூரிட்டிகிட்ட. ரெஸ்ட் ரூம் வந்து அலௌடு இல்லைங்களாம்மா. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியாளுக்கு அலௌடு இல்லையாமா, மெயின் டிரைவருக்கு அலௌடு இல்லையாமா. இங்கே வெளியால் யார் வர போகிறா? உள்ள டிரைவர் தான் அதிகமாக வர போகிறாங்க. டிரைவர் மட்டும்தான். அப்புறம் ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. அன்லோடிங் ஆள் இந்திக்காரங்க வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தனி ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க. இந்திக்காரங்க கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா, தனி ரூமு ரெஸ்ட் அது இருக்குது. பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்களாம், பூட்டி வச்சுருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே தனி ஸ்டாஃப்க்குன்னு தனி டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் தனியாக இருக்குங்க. அதுலேயும் விட மாட்டாங்களாம்மா. வேணால் வெளியில் தான் போய்க்கணுமாம்மா. உங்களுக்கு காட்டியிருப்பேன், வண்டி சுற்றி காட்டும்போது ஒரு காடு மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் அந்த மாதிரி தான் போய்க்கணுமாம்மா. டிரைவர்லாம் இங்கே போகக்கூடாதாம்மா. எப்படின்னு பாருங்கள். இது நார்த்தே பரவாயில்லைங்க நடக்குதுங்க. போய் கேட்டால் போகணுன்னு சொல்லி அளவு எல்லாம் பண்ணிடுவாங்க. மற்ற பக்கம் நம்ம லைனில் போகும்போது வந்து தாபா இருக்குது, பங்குக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்குவோம். இங்கே வந்து நம்ம இருக்கிற ஒஸ்ட்டுங்க நம்ம தமிழ்நாட்டில். சத்தியமாக சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்கிறாங்க உள்ள வேலையில். சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாமே அவங்களே ஆகாது விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னு தெரில. நார்த்தே பரவாயில்ல நாட்டுக்கு இருக்குது. நம்மளுக்கு தான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. இறக்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. எங்கே போயிட்டு வந்து சங்கிரி போயிட்டு இருக்கிறேங்க. சங்கிரியில் இன்றைக்கி லோடு இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு லோடு இருக்குது. போய் ஏற்ற போகிறோம். அது என்ன லோடு, எந்த ஊருக்கு போகிறதுன்னு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா? பாய்.